வெல்கம் டு ஆல். வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. இன்னைக்கு விடாமுயற்சியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரிவ்யூ மட்டும் இல்லை, டீட்டெயில்டு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அஜித் சாரோட ஆக்டிங் பற்றி பேசணும். பெஸ்ட் ஆக்டிங்க, கமல்ஹாசனுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் ஆக்டிங். ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல ஒரு ரியலிஸ்டிக்கான ஆக்டிங்கை அவர் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து அது ஒரு மூவிக்கு ரொம்ப 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 ஒரு பலமாக இருக்குது. ஒரு ஸ்டோரிக்கு ரொம்ப அது தேவையான ஒரு விஷயம் அது. ஸோ நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு தான் மூவி பார்க்கும்போது அது அஜித் சார் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள அந்த மைண்டில் வந்து அது திங்கிங் போயிட்டுருக்கு. ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவர் அந்த கேரக்டரில் பார்க்கும்போது அது வந்து நம்ம அதை மறந்து அந்த கேரக்டர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டாப் நாச் ஆக்டிங். அங்கே பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டு டில் டேட் தான் சொல்லுவேன். அவர் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு பெஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டோரி அவரை சூஸ் பண்ணது அண்ட் நெக்ஸ்ட் அந்த டேரக்டர் சூஸ் பண்ணது தான். மகளிர் திருமண டேரக்ஷன் இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. பயங்கரமாக இருந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி சீன் கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்டு ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கிறான், அதுலேருந்து எப்படி சர்வைவ் ஆகி வரப்போகிறான் அப்படின்றது தான் ஒரு ஸ்டோரி. அப்படி தான் கான்செப்ட் வந்து மூவ் ஆகுது. அந்த ஸ்டோரி கூட நம்மளாலேயே ஈஸியாக எமோஷ்னலாகவும் மென்டலியாகவும் நம்ம கனெக்ட் ஆக முடியுது. அந்தளவுக்கு அவரோட ஆக்டிங் இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு. ஸோ மூவியில் நெக்ஸ்ட் வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய ஸ்டாராக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக மாஸ் சீன்ஸ்லாம் எதுவுமே அவர் வைக்கல. அண்ட் ஸ்லோ மோஷன் போட்டு பிஜிஎம் போட்டு வாக் பண்ணுற மாதிரி சீன்ஸ் அந்த மாதிரிலாம் மற்ற மூவிஸில் வர மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்டிங்க்கு முழுக்க முழுக்க ஒரு டிசிப்ளினும் அந்த ரெஸ்பெக்டையும் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து இப்போது வளர்ந்து வர ஆக்ட்ரஸ் வந்து பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம். அவரோட ஆக்டிங் வந்து அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி பற்றி பார்க்கும்போது ஒரு க்ளீன் அண்ட் நீட் ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சு. ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ரொம்ப தெளிவான ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபி. ஸோ இதெல்லாம் ஸ்டோரி டெல்லிங் ஒரு ப்ராப்பரான ஒரு பெர்ஃபெக்டான பேக்கேஜாக அமைஞ்சிருக்கு. ரீமேக்காக இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லோ பேஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன், அங்கே இருந்து அந்த த்ரில்லிங்கான ஒரு மொமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. த்ரில்லிங்கான ஜேர்னி. திஷா மேம் வந்து காப்பாற்றுற வரைக்கும் ஒரு சீனும் த்ரில்லிங்கான ஒரு சஸ்பென்ஸான ஒரு பெஸ்ட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. கிளைமேக்ஸில் அன்எக்ஸ்பெக்டட் ஃபைட்டுங்க. அர்ஜுன் அண்ட் ரெஜினா வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லை. நெகட்டிவ் ஷேட்ஸை வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க மூவியில். அவங்களோட ஆக்டிங்கும் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஸ்டோரிக்கு மட்டுமே 100% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் இந்த மாதிரி ஒரு மூவிஸ் எடுக்க முடியும். இந்த மாதிரி தமிழ் மூவிஸ்லாம் வர்றது ரொம்ப ரேர். எக்ஸாம்பிளுக்கு மணிரத்னம் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவரோட மூவிஸில் தான் அந்த மாதிரி மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன். ஸ்டோரிக்கு மட்டுமே 100% வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிற மூவிஸ். இந்த மூவியில் ஸ்டார்டம் அப்புறம் ஒரு சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து 100% ட்ரூ ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. பெஸ்ட்டாக ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ரியலிஸ்டிக் ஃபைட் சீன்ஸ் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்டாக சொல்லலாம். அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அங்கே நடக்கிற ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும். ஸோ வந்து ரொம்ப 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 எப்படி தான் எடுத்தாங்கன்னு தெரியல. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு தலங்கணமே இல்லை அங்கே. அவர் அடிக்கிறாரு அப்படின்னா 10 பேர் பறப்பாங்க. அந்த மாதிரிலாம் இப்போது ரீசெண்டாக இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே பெரிய ஆக்ட்ரஸ்லாம் வந்து படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் நடிக்கிறாருன்னா பாருங்களேன், அஜித் சாரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நம்மளுக்கே தோணும், என்ன அவர் அடி வாங்கிட்டே இருக்காரு, ஒரு எமோஷ்னல் ஆகும். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு சாதாரண மனுஷனாகவே மாறி அந்த மூவியில் நடிச்சிருக்காரு. சான்ஸே கிடையாது அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குள்ளே அந்தளவுக்கு ஒரு டீப்பாக வந்து அந்த கேரக்டராகவே மாறுறது அப்படின்றது வந்து. ஏதாச்சும் ஒரு சில சீன்ஸ்லையாச்சும் அவங்க மேனரிசம் வெளியே தெரியும். அதெல்லாம் எதுவுமே இந்த மூவியில் அவர் வெளியே காமிச்சிக்கல. அந்த கேரக்டராகவே வாழ்ந்து நடிச்சிருக்காரு, அதுதான் சொல்லணும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காரு. கதைக்கு தேவையான ஃபைட் சீன்ஸ் தான் மூவியில் இருந்திருக்கு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. தேவையில்லாத சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சும்மா ஃபைட் சீன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில மூவிஸில். அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியாது. ஸ்டோரிக்கு இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்காது. வைக்கணும் அப்படின்னே வச்சுருப்பாங்க. ஃபேன் மூமெண்ட் இருக்கணும், கத்துற மூமெண்ட் இருக்கணும், இதுக்காக வைக்கிறது. அதெல்லாம் அன்வான்ட் விஷயம். அன்வான்ட் ஃபைட் சீன்ஸ், அன்வான்டான சீன்ஸ் எதுவுமே மூவியில் கிடையாது. கதைக்கு தேவையான விஷயம், அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு தேவையான சீன்ஸை மட்டும்தான் வச்சுருக்காங்க. தேவையான ஃபைட் சீன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. எல்லாமே லிமிட்டடாக இருக்குங்க. பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது.
கார் ஃபைட் சீன்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். த்ரிஷா மேம்க்கு ஸ்க்ரீன் டைம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா, இன்னொரு ஃபீமேல் லீட் ரோல் வந்து ரெஜினா பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரோல் தான் அது. சான்ஸே கிடையாது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்களோட ஆக்டிங் வந்து நெகட்டிவ் ஷேட்ல அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது. உண்மையிலேயே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு நெகட்டிவ் ஷேட்ல பார்க்கும்போது. அர்ஜுன் சாரும் சொல்லவே தேவையில்ல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். நெகட்டிவ் ஷேட்ல ஒரு படி மேல போயிட்டாரு அவரு. ஸோ இது எல்லாத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அனிருத்தோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ். பக்காவான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே. எல்லா சாங்ஸுமே பக்காவான பிளேஸ்மெண்ட்ஸ். 10 கிச்சி சாங் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த சாங்கை. தேட்டரில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அந்த சாங் வந்து. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு அனிருத் ஒரு விஷயம். எல்லா படத்துலையும் ஒரு பிஜிஎம் போடுவார். இந்த படத்தில் நம்மளை பிஜிஎம் போட வச்சுருக்காரு. அதான் சொல்ல வேண்டிய விஷயம் இது. இதை நீங்கள் தேட்டரில் பாருங்கள், படம் பாருங்கள், புரியும். எல்லா சீன்ஸுமே ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க. அண்ட் லொக்கேஷன் சொல்லப்போனால் எப்படி தான் அந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க தெரில. சீன் பை சீனுக்கு அந்த லொக்கேஷன்ஸ் அந்த ஊரையும் வந்து சுற்றி காமிச்சிருக்காங்க. பர்ஃபெக்டான பிளேஸஸ், அந்த கதைக்கு ஏற்ற பர்ஃபெக்டான பிளேஸஸை சுற்றி காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல அஜித் சார் கூட நம்மளே அங்கே மாட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வர அளவுக்கு அந்த பிளேஸஸ்லாம் இருக்குது. தனியாக அவர் மட்டும் இருக்க மாதிரி அந்த சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு வீடு கூட இல்லாத அளவுக்கு ஒரு சில சீக்வன்சஸ்லாம் இருக்குது. உண்மையிலேயே ஒருத்தர் அங்கே மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒருத்தவங்களை தொலைச்சிட்டு தேடுறது, நம்மளே அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அந்த லொக்கேஷன்ஸ் வந்து சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து மூவியில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லணும்னா, த்ரிஷா மேம்க்கும் அஜித் சாருக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கில் சீன்ஸ் காட்டுவாங்க. ஸோ அவங்க வெட்டிங்க்கு முன்னாடி இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகிற சீன்ஸ் வந்து. ஸோ அந்த டைம் லைனாக வந்து பிரித்து காட்டுவாங்க ஒரு சில சீக்வன்சஸ். அது ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடில் இருக்கிறதுனால எனக்கு அந்த சீன்ஸ் கூட சிங்க் ஆக முடியல அவ்வளோ சீக்கிரம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடில் காட்டுறாங்க. அது ஒன்று மட்டும் தான் எனக்கு நெகட்டிவாக தெரியுது மூவியில். ஸோ அது எனக்கு அந்தளவுக்கு சிங்க் ஆகலை. மேபி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது சரி ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு தோணலாம். ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக இருக்கிறதுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் நம்ம பார்த்தே ஆகணும். அன்எக்ஸ்பெக்டட் தான் இது. வேர்ல்டு வைட் ஃபர்ஸ்ட் டேயில் வந்து 61 crore ப்ளஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு நான் ஃபெஸ்டிவல் டே, ரொம்ப பெரிய ப்ரொமோஷன்ஸ் இல்லாமல் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்க்கு கிடைச்ச ஒரு பிக்கஸ்ட் கலெக்ஷன் தான் அது. 61 crores வேர்ல்டு வைட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ட் பண்ணியிருக்கு. டிஎனில் பார்த்தீங்கன்னா 34.65 crore ப்ளஸ் லீவையும் பீட் பண்ணியிருக்கு, கோட் மூவியும் பீட் பண்ணியிருக்கு. சான்ஸே இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டம் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இல்லாமல், வெளியே ப்ரொமோஷன்ஸ் எதுவும் பண்ணாமல், ஒரு ஃபேன்ஸ் கிளப் இல்லாமல், இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நியர்லி 35 crores கிட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஃபர்ஸ்ட் டேயில் கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 5.25 crore, கேரளாவில் பார்த்தீங்கன்னா 1.80 crore, ஆந்திரா நிசாமில் பார்த்தீங்கன்னா 1 crore, ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியா 75 lakhs, ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 17 crore.50 lakhs அண்ட் ஆல்மோஸ்ட் 2 days வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 96 crores கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி தேர்ட் டே ஸ்டார்டிங்லேயே வந்து 100 crores தாண்டிடுச்சு. அண்டு இது இந்த கலெக்ஷனோட ரிப்போர்ட் வந்து ஒரு மோஸ்ட் ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஒரு மாஸ் கண்டென்ட் இல்லாமல் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். இந்த மாதிரி மூவிஸ்லாம் வர்றதுனால இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி மூவி எடுக்கிறதுக்கு முன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மூவிஸ் தான் தேவை. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருந்தேன், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.